மீனராசி நேயர்களை, மீனராசிக்கு எப்படி இருக்கு? உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம். ஆனால் சில நேரங்களில் இவர் பேசக்கூடிய வார்த்தை அப்படியே நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி தான் இருக்கும். வெளியாட்களை எல்லாம் அந்த அளவுக்குள்ள யாரையும் காயப்படுத்த மாட்டார். வீட்டில் இருக்கிறவங்க அந்த கோப குணம் வந்தால் மட்டுமே தான் அது, மற்றபடி கிடையாது. மீன்ஸ் அந்த சில அவர் அந்த செக்ஷன் வரும்போது அந்த அந்த ஏஜ் வரும்போது கரெக்டாக அந்த ட்ரூ லவ்வாக இருக்கும். அந்த ட்ரூ லவ் கம் சக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். சில பேர் இந்த காலத்தை நினைத்து வருந்தாதீர்கள், உடல் நலத்தை புறக்கணிக்காதீர்கள், எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சி செய்யாதீர்கள். அது யாராலையுமே முடியாது. உங்கள் திறமையை மறைத்து வைக்காதீர்கள். உனக்கு என்ன தேவையோ இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த கரெக்டாக பண்ணு, கரெக்டாக செய். ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு, குருவருள் துணை கொண்டு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது, வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம கற்றுக்கணும், ஒவ்வொரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. ஏதாவது ஒரு சூழலில், ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம கண்ணில் படும்போது அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படிங்கிறது. இப்போது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டால், மறைக்கப்பட்ட உண்மை. 12 ராசிகளுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன, நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாது, அது மிக முக்கியமானது. அப்போது இதுக்கு என்ன விஷயம் நமக்கு பண்ணணும், மறைக்கப்பட்ட உண்மை தான் என்ன. இப்போ நான் நிறைய ராசிகளில் நான் பேசிட்டு வரும்போது நிறைய ராசிகள்லாம் அனலைஸ் பண்ணி பேசும்பொழுது, பிரம்மன் எழுதிய விதி, உங்களுடைய அதாவது லட்சக்கணக்கான மக்களுடைய ஒரு ஆதரவு அதில் இருந்தது. உண்மையிலேயே அது ஒரு தெய்வ கடாட்சம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மன் எழுதிய விதி அவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது. நிறைய பேர் அப்படியே ஃபோனை எடுத்தோடனே அவங்க அழுது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஒரு சமயம், சாமி இந்த மாதிரி எப்படி உங்களால் சொல்ல முடிஞ்சது, இந்த பிரம்மன் என் வாழ்க்கையில் நடந்த விஷயத்த சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னேன். அப்போது எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. சுவாமி இந்த மாதிரி இருந்த நீங்கள் சொன்ன பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னும்போது, அப்போது இதுக்கு மறைக்கப்பட்ட உண்மை தான் என்னதான் மறைஞ்சிருக்கு, எதனால மறைக்கப்பட்டது, என்ன பிரச்சனை, செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, இதுக்கு என்ன பரிகாரம் நான் பண்ணிக்கலாம். என் 12 ராசிக்கு நான் இப்போ தனித்தனியாக சொல்ல போகிறேன். நோட் டவுன் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் நடுவில் என்ன சொல்ல வரேன், என்ன ஸ்லோகங்கள் நடுவில் சொல்லியிருக்கேன், என்ன விஷயங்கள் எந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி நேயர்களை, மீனராசிக்கு எப்படி இருக்குது? உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. கனவில் வாழ்பவர், ஆனால் சரியான வழியில் சென்றால் ராஜயோகம் உறுதி. சில பேர் சொல்லுவாங்கள்ல, டே கனவு வாழ்க்கையிலேருந்து வெளியில் வாடா, வெளியில் சந்தோஷமாக இருடான்னு சொன்னால். ஆனால் அந்த கனவு, அந்த ட்ரீம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். அந்த ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் கார் வாங்கணும், இப்படி தான் வீடு கட்டணும், இப்படி தான் இருக்கணும், ஒரு கோடு போட்டு வாடுறாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 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 ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்கும். அந்த கனவுகளை உண்மையாக்க ரொம்ப முயற்சி செய்வார்கள். மறைக்கப்பட்ட உண்மைகள் என்ன இவங்களுக்கு? மிகவும் நல்ல மனம், யாரையும் காயப்படுத்த விரும்ப மாட்டார், யாரையும் காயப்படுத்த மாட்டார் மேக்சிமம். ஆனால் சில நேரங்களில் இவர் பேசக்கூடிய வார்த்தை அப்படியே நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி தான் இருக்கும். வெளியாட்களை எல்லாம் அந்த அளவுக்குள்ள யாரையும் காயப்படுத்த மாட்டார். வீட்டில் இருக்கிறவங்க அந்த கோப குணம் வந்தால் மட்டுமே தான் அது, மற்றபடி கிடையாது. உணர்ச்சிகள் ஆழம், எளிதில் பாதிக்கப்படுவார். வெளியில் சிரிப்பு, உள்ளே கவலை. இதெல்லாம் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். கற்பனை திறன் மிகவும் அதிகம், யதார்த்தத்தை தவிர்த்து கனவில் வாழும் பழக்கம். ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம், யாரையும் எளிதில் நம்பும் குணம், முடிவெடுக்க குழப்பம், தன்னை தானே குறை கூறும் குணம். நான் நல்லா படிச்சிருந்தேன்னா நான் ஏங்க இந்த நிலைக்கு வரேன், நான் ஆரம்பத்தில் இப்படி இருந்தேன், நான் ஏங்க இப்படி இருக்கேன், நான் ஆரம்பத்தில் நல்லா இதாக பண்ணியிருந்தேன்னா நான் ஏங்க இப்போ கஷ்டப்பட போகிறேன், எனக்கு வந்ததும் சரியில்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை, ஏதாவது அந்த விஷயங்கள் இருக்கும்.
தன்னைத்தானே அடுத்தவங்களை குறை சொல்ல போட முடியும். ஏன் தப்புங்க அது, நான் செஞ்சது ஏன் தப்பு, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருக்காங்களே, அதில் இவர்களும் ஒன்றும். கலை இசை மீது ஈர்ப்பு, வாழ்க்கை ஏற்றத்தாழ்வுகள் அதிகம், வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகம். காதலில் முழுமையாக ஈடுபடுவார், அது உண்மையான விஷயம்தான். லவ் மீன்ஸ் அந்த சில அவர் அந்த செக்ஷன் வரும்போது, அந்த அந்த ஏஜ் வரும்போது கரெக்டாக அந்த ட்ரூ லவ்வாக இருக்கும். அந்த ட்ரூ லவ் கம் சக்ஸஸ். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் சில பேருக்குலாம். ரெண்டாவது, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய விஷயங்கள் இதுதான் நீ வாழ்க்கையில் செய்யணும், செய்யலைன்னு கஷ்டம். யதார்த்தமாக சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள், இதுதான் நடக்கும். யதார்த்தத்தை சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். தினமும் பிரார்த்தனை செய்யுங்கள், தினமும் கொஞ்ச நேரமாக சுவாமி தரிசனம் பண்ணு. நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள், கண்டிப்பாக அது உங்ககிட்ட நல்ல பழக்கம் உண்டு. விஷ்ணு சகஸ்ரநாமம் கேளுங்கள், உங்கள் திறமையை வெளியே காட்டுங்கள். உனக்கு என்ன, உன்னை நல்லா படிச்சிருக்க, உனக்கு வேலை செய்யக்கூடிய உன்னுடைய திறமையை திட்டமிட்டு செயல்படுங்கள். கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. மன அமைதி தரும் செயல்களில் ஈடுபடுங்கள். உடல் நலத்தை கவனிச்சுக்கோங்க. சேமிப்பு பழக்கம் வளர்த்து கொள்ளுங்கள். குடும்பத்துடன் நேரம் செலவிடுங்கள். தன்னம்பிக்கையை நிறைய வளர்த்து கொள்ளுங்கள். தான தர்மம் செய்யுங்கள். இதெல்லாம் நீ பண்ணணும். செய்யக்கூடாதது முதல் விஷயமே என்ன வருது, கனவில் மட்டும் வாழாதீர்கள், யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதீர்கள், முடிவெடுக்க தாமதிக்காதீர்கள், உணர்ச்சிக்கு அடிமையாகாதீர்கள், தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள், மன அழுத்தத்தை உள்ளே வைத்து கொள்ளாதீர்கள், தவறான நண்பர்களுடன் சேராதீர்கள், பண விஷயத்தில் அலட்சியம் காட்டாதீர்கள், கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதீர்கள், உடல் நலத்தை புறக்கணிக்காதீர்கள், எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சி செய்யாதீர்கள், அது யாராலையுமே முடியாது. உங்கள் திறமையை மறைத்து வைக்காதீர்கள். உனக்கு என்ன தேவையோ இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டாக பண்ணு, கரெக்டாக செய். டைம் கிடைக்கும்போது கோவிலுக்கு போயிட்டு வா, முருகன் ஆலயத்துக்கு நிறையா போயிட்டு வா, முருகன் ஆலயம், குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வா, முருகன் ஆலயம் போயிட்டு வா. இதெல்லாம் உனக்கு வந்து நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமஹா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே வா, உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். மீன லக்னம், யதார்த்தத்தை பிடித்தால் வாழ்க்கை கனவல்ல வெற்றி ஆகும். யதார்த்தம் இதுதான் சொல்கிறோம் இல்லையா. இப்போது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ சில நேரத்தில் ஜாதகம் பார்க்கும்போது யதார்த்தமாக அதில் என்ன இருக்கோ நான் சொல்லிவிடுவேன். அது சொல்கிறாங்க இல்லையா, அந்த யதார்த்தம்ங்கிற அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உன் லைஃப்பில் நீ கொண்டு வரணும். அதுதான் மிக வெரி இம்பார்ட்டண்ட். உடல் நலத்தில் நீ ரொம்ப கவனமாக பார்த்துக்கோ, சில விஷயங்கள்லாம் கவனமாக இது பண்ணிக்கோ. யார்கிட்டையுமே நீ என்ன செய்கிறேன், இதை பண்ண போகிறேன், இப்படி பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன், அதை பண்ண போகிறேன், தயவு செய்து யார்கிட்டையும் நீ உன்னோட விஷயத்தை பகிர்ந்துக்காது. முதல்ல நீ பகிர மாட்டே, அது வேறு விஷயம். இருந்தாலும் என்னுடைய கடமை நான் சொல்லுவேன், பகிர்ந்துக்காது. நீ என்ன செய்யணும் நீ வாட்டு செஞ்சு போயிட்டே இரு. ஒரு லைஃப்பை பார்த்து நீ போயிட்டே இரு. உன்னோட லைஃப் உனக்கு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கல்யாணம், குழந்தை, வீடு, வாகனம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷமாக சில விஷயங்கள்லாம் போயிடும். ஸோ ஊருக்கு அதே போல் ஏதாவது பாடல் பெற்ற ஸ்தலத்துக்காக போயிட்டு வா. பாடல் பெற்ற ஸ்தலம் மீன்ஸ் அந்த அதாவது கொங்கு நாட்டில் பாடல் பெற்ற ஸ்தலம் இருந்தால் நீ போயிட்டு வா. உனக்கு அந்த பக்கம்லாம் உனக்கு இன்னும் சிறப்பு ஒரு ஆசைக்கு. கொங்கு நாடுங்கிறது கோயம்புத்தூர் சைடில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயம், பாடல் பெற்ற ஸ்தலங்கள், அந்த மாதிரி இடத்துக்கு நீ போயிட்டு வந்த அப்படின்னு சொன்னால் இன்னும் உன்னுடைய ஜாதகப்படி இன்னும் சிறப்பாக இருப்ப. அடுத்ததாக நீ வேற வந்து உன்னுடைய தெய்வப்படி, உன்னுடைய தெய்வ ராசிப்படி நீ எடுத்துட்ட அப்படின்னு சொன்னால் உனக்கு குரு ஆதிக்கம், குருஸ்தல வழிபாடு உனக்கு ரொம்ப சிறப்பு. கோவிந்தவாடி அகரம் குரு கோயிலுக்கு போகலாம், திருவாலங்காடு போகலாம், பட்டமங்கலம்ங்கிற ஊர் இருக்குது, அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குருவுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு. அதுலேயும் நான் உனக்கு ஒரு ஸ்லோகம் சொல்லித்தரேன், இந்த ஸ்லோகத்தோடு சேர்த்து சொல்லி. ஏன்னா இப்போ ஜென்ம சனி வேற உனக்கு நடக்கிறது. சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் மந்தி தட்சிணாமூர்த்தி மாசிரையே. சோமம் ஆனந்த சம்போதம் சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் மந்தி தட்சிணாமூர்த்தி மாசிரையே. இதை சொல்லு, வாழ்க்கையில் மேலே 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 அமோகமாக வருவ, நன்னா இருப்ப. உங்களுடைய சுய ஜாதகப்படி, உங்களுடைய ஜென்ம ஜாதகப்படி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை காண்பித்து, உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்னாதிபதி யார், உங்கள் ராசியாதிபதி யார், உங்களுடைய 7ஆம் அதிபதி யார், உங்களுடைய 7 குடையவன் யார், ஜாதகத்தில் சரியாக இருக்கா, உன்னுடைய வரவு செலவு, உன்னுடைய முழு ஜாதகத்தை நீ ஒரு தடவை அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக செக் பண்ணிக்கோ. எப்பப்போ என்ன தசா புக்தியில் என்னென்ன நடக்கிறதோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், இப்போ இதுவரையில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் உனக்கு எந்த அளவுக்கு உனக்கு சரியாக இருந்தது அப்படிங்கிற வரைக்கும் நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள். அப்படி நீங்கள் சொல்லும்போது எனக்கும் நானும் அதை தெரிஞ்சுப்பேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. எனி டைம் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் எனக்கு ஒரு கால் பண்ணி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். சுபம்.